பக்தினால யார் நினைப்பு வரும்? எங்க பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல திருத்தொண்ட தொகை பாடினார். இந்த 3 காரியத்தையும் நடத்தினார். அவரு நடத்தினார். இப்ப சொல்லிவிட்டார அர்ச்சனை பாட்டே ஆகும்னு. பின்னாலே ஒரு காலத்திலே அவருக்கு 2 கல்யாணத்தையும் சிவபெருமான் செய்து வைத்தார். வரவனாச்சியார் கல்யாணம், சங்கிரி நாச்சியார் கல்யாணம். வீட்டுக்காரி கோவிச்சுக்கிட்ட சிவபெருமான் தூது போனார். எந்த காரியத்துக்கு யாரை அனுப்புறது? தானே தூது போனார். செங்க கட்டிய தலைக்கு வச்சு படுத்திருந்தா முடிச்சு பார்த்தா தங்க கட்டியா மாத்தி கொடுத்தார். 12,000 பொற்காசு ஆத்துல போட்டா குளத்துல எடுத்து கொடுத்தார். செஞ்சாரா இல்லையா? அதனாலே சிவபெருமானை கும்பிட்டால் தங்கம் கொடுப்பார், பொற்காசு கொடுப்பார். ஆத்துல போட்டாலும் குளத்துல எடுத்து கொடுப்பார். வீட்டுக்காரி சண்டை போட்டார் 2 முறை திருவாரூர் தெருவில் தூது போவார். இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? 2வதாச்சா? 3வது அடியார்களை பாடு. திருவாரூர்ல இதே மாதிரி ஒரு சபை, தேவாசிரியன் மண்டபம்னு பேர். அடியார்கள்லாம் கூட்டமா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி அங்க போறாரு. அடியார்களை பார்த்துட்டார். இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, என்னோட ரொம்ப பெரியவங்க, இவங்களை நான் எப்படி பாடுறது, இவங்களை நான் எப்ப கும்பிடுறது? ஒதுங்கி போயிட்டார். எங்க இந்தியாவில் மந்திரிகள் வந்தா ஒதுங்கிடுவோம், இல்லாட்டி ஒதுக்கிடுவாங்க. அது மாதிரி விலகிடணும். விலகி வந்துட்டார். அங்க ஒருத்தர் வன்றொண்டர் ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கு பேரு விரண்மிண்டர்னு பேர். விரண்மிண்டர்னா மலையாளத்துக்காரர், சத்தம் போடுறவர். அது யாரு? அடியார்களை கும்பிடாம போறானே அந்த ஆள் யாரு? அந்த ஆளு சுந்தரமூர்த்தி சுவாமி, திருநாவலூரர், திரு ஆரூரர். அடியார்களை கும்பிடாம ஆண்டவன் போறானே இந்த ஆளை தள்ளி வை. ஆண்டவன் பக்கத்துல போறவன் அடியார்களை கும்பிட்டு போகணும். 4 கும்பிட்டு தான் சிவபெருமான கும்பிடணும். கோயிலுக்குள்ள போனா பிள்ளையார கும்பிட்டு, முருகனை கும்பிட்டு, நந்தி கிட்ட உத்தரவு வாங்கி 4 பார்த்து கும்பிட்டு தான் சிவபெருமான் கிட்ட போகணும். 4 கும்பிடுறதுதான் பாஸ்போர்ட், மறந்துடாதீங்க. முதல்ல அடியார்களை கும்பிடாம ஆண்டவன் போறானே இந்த ஆளை தள்ளி வை. இவன் புறகு. புறகுன்னா தெரியுமா? நாட்டாம இந்த ஆளை தள்ளி வை. சினிமாவில் வருது இல்ல, அண்ணன் தண்ணி புழக்கப்படாது, யாரும் எதுவும் கொடுக்கப்படாது, இந்த ஆளை தள்ளி வை. இந்த கூட இருந்தவர் சொன்னாரு, அப்படியெல்லாம் தள்ளி வைக்க முடியாது, அவரை கடவுளே தோழன்னு சொல்லி இருக்காரு. யாரு? சிவபெருமான் சொல்லி இருக்காரு, இவர் எனக்கு தோழன். அப்படியா? சிவபெருமான் தோழன்னு சொன்னாரா? அப்ப அவரையும் தள்ளி வை. இது எப்படி இருக்கு? அது அடியார்கள். விரல் மிண்டர் பொல்லாத அடியார். உள்ள போனாரா, சிவபெருமான் குடிச்சுக்கிட்டா திருவாரூர் தியாகராச பெருமான். ஏன்பா வந்தது வந்த இந்த அடியார்களை ஒரு கும்பிடு போட்டுட்டு வரக்கூடாது. இப்ப பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளிவிட்டாங்க. கடவுளால் முடியாத காரியம் எது? எல்லாம் கடவுளால முடியும்னு சொல்றீங்க. கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. என்ன? அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது கடவுளால் முடியாத காரியம். நமக்குள்ளே உட்கார்ந்து இருப்பார், நம்ம விட்டு பிரிய மாட்டார். ஜியு போப் இந்த நாட்டுக்கு வந்தார், திருவாசகத்தை படிச்சார், கண்ணீர் விட்டார். ஒன்று சொன்னார், மேல் நாட்டிலே உள்ள எல்லா விதமான பக்தி நூல்களையும் ஒரு தராசு தட்டிலே வைத்து திருவாசகத்தின் ஒரு வரியை எழுதி அதை ஒரு தராசு தட்டிலே பக்கத்தில் வைத்தால் மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும், திருவாசக தட்டு கீழே இருக்கும். திருவாசகத்தில் ஒரு வரி. எந்த வரி? 658 பாட்டு திருவாசகம். எத்தனை பாட்டு? 658. நினைப்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லவா? சிவபுராணம் தெரியுமா? நான் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத அந்தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க,
பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கலல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அஞ்சு வெல்க. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. ஆறு வாழ்க, அஞ்சு வெல்க, எட்டு போற்றி, 6 5 8 சேர்த்து வச்சா 658 பாட்டு திருவாசகம். சிவபுராணத்திலே குறிப்பு இருக்கு, 658 பாட்டு திருவாசகம். எதுக்கு சொல்ல வந்தேன்? நீ என்ன பாடு, அவங்கள போய் பாடாம விட்டுட்டு வந்துட்டியே, போற போக்கில ஒரு கும்பிடு போட்டுட்டு வரக்கூடாதா? இப்ப பாரு, ஒன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி விட்டாங்க. கடவுளால் முடியாத காரியம் எது? நம்ம விட்டுட்டு பிரிஞ்சு இருப்பது. ஜியு போப் எழுதினார் திருவாசகத்தில் ஒரு வரி. எந்த வரி? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் இமைக்கிற பொழுது கூட என்ன விட்டு பிரியல. இப்ப புரியுதா? கடவுளுக்கு நம்ம விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, கூடவே உட்கார்ந்து. நீங்க மறந்தாலும் உங்களை அவர் மறக்க மாட்டார். அதுதான் கடவுளால் முடியாதது. இப்ப பாரு, நீ அடியார்களை பாடாம வந்துட்டியா, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி விட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அடியார்களை பாடு. இந்த விரல் மண்டன் வெளியில போக விட மாட்டான். அடியார்களை பாடு. நான் எப்படி பாடுறது? எனக்கு பாட வரமாட்டேங்குது. அன்னைக்கே நீங்க தான் பித்தா அண்ணன் அடி எடுத்து கொடுத்தீங்க, நமக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள், நீங்க தான் பாடி கொடுக்கணும். சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் ஒரு வரியே கொடுத்தார். ஒரு நயம் பார்த்தீங்களா? அவரை பாடணும் பொழுது பித்தான்னு ஒரு சொல் கொடுத்தார். அடியார்களை பாடணும் உடனே ஒரு வரியே கொடுக்கிறார். யாருக்கு பெருமை? அடியார்களுக்கு பெருமை, பெரிய புராணத்துக்கு பெருமை. தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் ஒரு வரி கொடுத்தாச்சா, அவ்வளவுதான். வண்டி வேகமா ஓடும். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். இந்த பாரு, அந்த ஆளை பாடிவிட்டு விரல் மண்டன் கேட்டுக்கிட்டே இருப்பான், விட்டுறாதே. வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் பாடு, விழிபொழில் சூழ் குன்றையான் விரல் மெண்டற்கடியேன். அப்பாடா, இனிமே ஆரவனாலும் பாடிக்க. அல்லி மென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 பேரை பாடினார். அவரை சேர்த்தா 61, அவங்க அப்பா அம்மாவை சேர்த்தா 63, அதுதான் 63. ஆக 3 காரியமும் நடந்துருச்சு சிவபெருமானுக்கு. என்ன 3 காரியம்? அர்ச்சனை பாட்டே ஆகும். கோயிலுக்கு போனால் வழிபாடு செய்யும் பொழுது கடவுளோடு பேசு, பக்தியோடு வழிபாடு செய், கண்ணீர் கொட்ட நில். 2, சிவபெருமான் எல்லா சந்தோஷமும் கொடுப்பார், கவலைப்படாதே. 3, அடியார்களை பாடு. பாடியாச்சு, அந்த கதை முடிஞ்சது. பெரிய புராணத்தை பின்னாலே சேக்கிழார் பாடினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே 60 பேரை பாடினார். பின்னாலே வந்த திருத்தொண்ட திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் 63 பேரை பாடினார். 9 தொகையடியார்களையும் சேர்த்தார்கள். இந்த 72ஐயும் சேக்கிழார் பெருமான் பாடினார். அதிலே பக்திக்கு 4 வரலாறு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் வரலாறு, பக்தின்னா யார் நினப்பு வரும்? மாணிக்கவாசக சாமி நினைப்புத்தான் வரும். சார், அவர் பெரிய புராணத்திலே இல்லையே. அவர் பாடின ஒரு ஆளு பெரிய புராணத்தில் இருக்கார், கண்ணப்பன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி, வண்ணப்பணித்து என்னை வாயென்ற வான்கருணை, சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. என்ன அர்த்தம்? கண்ணப்பன் ஒப்பில்லாதவன், நானும் ஒப்பில்லாதவன். யாரு? மாணிக்கவாசக சுவாமி.
நாய் நாயின்னு 42 இடத்துல சொல்ற மாணிக்கவாசக சுவாமி கண்ணப்பனு நானும் சமம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை, என்னப்பன் என் ஒப்பில் என்னையும். நானும் ஒப்பில்லாதவன், கண்ணப்பனும் ஒப்பில்லாதவர். சொல்லலாமா? என்ன அர்த்தம்? பக்தி செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், பக்தி செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். புரியுதா? உங்களுக்கு பேங்க்ல 60 கோடி ரூபாய்க்கு டெபாசிட்டர்ஸ்ல நீங்கள் நம்பர் 1. நான் பேங்க்ல 70 கோடி ஓவர் டிராப்ட் வாங்கி இருக்கேன். ஓவர் டிராப்ட்ல நான் நம்பர் 1. இது எப்படி இருக்கு? 100 மார்க் வாங்கினா முதல் ரேங்க்னு சொன்னா உங்க பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க். மேல இருந்து பார்த்தா, கீழே சைபர்ல இருந்து பார்த்தா என் பையன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். புரியுதா? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில். என்ன பணிவு பாருங்க. அவரு அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன், நான் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா தில்லைக்கு வா, என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீத்தற்கே செந்தூதாய் கோத்தும்பி. இந்த கண்ணப்பர் வரலாற்றை நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லணும். இன்னைக்கு கண் கொடுக்கிறோமா இல்லையா? எல்லாரும் இதை தொடங்கி வச்சது கண்ணப்ப நாயனார். இன்னைக்கு கண் கொடுக்கிறது உலகம் பூரா பரவி இருக்கு. இந்த வைத்தியத்தை முதல்ல ஆரம்பிச்சவர் கண்ணப்ப நாயனார். திண்ணன்னு அவருக்கு பேரு. ரொம்ப திண்மையா இருப்பாராம். அவங்க அப்பா பேரு நாகன், அம்மா பேரு தத்தை. இந்த 2 பேரும் ரொம்ப நாள் முருகனை கும்பிட்டாங்களாம். முருகன் அருளால பிறந்த பிள்ளை திண்ணன். திண்ணன்னு இருந்தானா. தமிழ்நாட்டில் திண்ணப்பன் பேரு வைப்பாங்க. திண்மையா இருந்தா திண்ணப்பன். திண்மையா இருந்ததுனால திண்ணப்பன் பேர் வைக்கிறது. திண்ணன்னு சுருக்கமா பேர் வச்சாங்க. வளர்ந்தார். 10-12 வயசு. நம்புல தலைமை கொள்கைன்னாங்க. வேடர்கள் அடி கொல்லு உத குத்து வெட்டு இதான் வாழ்க்கையே. அவங்க ஊர்ல வேலி போட்டிருப்பாங்கலாம். வீட்டுல வேலியில நம்ம மரத்தை நட்டு வைக்கிறோமா இல்லையா? அவங்க யானை தந்தத்தை நட்டு வச்சிருப்பாங்க. வேலி எதிர்த்தாப்புல சிங்கக்குட்டியும் புலிக்குட்டியும் நிக்குமா. பிள்ளைகள்லாம் அதோட போய் விளையாடுமா. எங்க வேடர்கள் மாடு, அதாவது காட்டெருமை, விலங்குகள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு மத்தது ஓடி வருமா, வேட்டையாடுவாங்களாம். இப்படிப்பட்ட பகுதி. அங்கே பிறந்தார் திண்ணன். வளர்ந்தார். எல்லாரும் வந்தாங்க. நீங்க வயசாகி போச்சுன்னு மகாராஜா நாகன் அவர்களே, நீங்கள் வேட்டைக்கு போகல, அதனால விலங்குகள் அதிகமாகி விட்டன, பயிர் வச்சியை சாப்பிடுது, வேட்டைக்கு போனா தேவல. நாகன் சொன்னான், எனக்கு வயசாகி போச்சு, என்னால முடியாது, என் பிள்ளைய கூட்டிட்டு போங்க. திண்ணன் திண்ணன் இருக்கிறான். நாகன் காடன் 2 பேரும் துணைக்கு போகணும். நாணன் காடன் 2 பேர் துணைக்கு. திண்ணனுக்கு துணை எத்தனை பேரு? 2 பேர். புரியுதா? நமக்கு துணை 2 பேரு, நல்வினை தீவினை. நம்ம தாங்க கண்ணப்ப நாயனார், மறந்துடாதீங்க. ஆன்மாவுக்கு துணை எது? நம்ம பண்ணின நல்வினையும் தீவினையும் தான். வேற யாரும் துணைக்கு வர மாட்டாங்க. ஊர்ல ஒருத்தர் இறந்து போற நேரம் கிடக்கிறார். அடுத்த வீட்டுக்காரர் வந்துட்டார். கோவிந்தசாமி, நீ நல்லவன், ரொம்ப தங்கமானவன், இறக்க போற, பரவாயில்ல, எல்லாரும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் வேணும். உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், உன் கடையை நான் பாத்துக்கிறேன், நான் யோக்கியமானவன் உனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். உனக்கு என்னமும் வேணும்னா கேளு, கடைசி காலம் சாக போற, என்னமும் வேணும்னா கேளு. அப்படி பார்த்தா, கேட்டா கொடுப்பியா? கொடுக்கிறேன், கேளு, அதுக்கு தானே வந்திருக்கேன். தனியா போறதுக்கு பயமா இருக்கு, துணைக்கு வா. நானா எவனாவது துணைக்கு போவனா? ஒரு பய துணைக்கு போக மாட்டேன். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும்,
பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அதுதான் துணைக்கு வரும். பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. பத்தினத்து சுவாமி பண்ணன நல்வினையும் தீவினையும் தான் துணைக்கு வரும். திண்ணனோட துணைக்கு யாரு போனா? நாணன் காடன். வேட்டையாடுறாங்க நிறைய. எல்லா வேட்டையும் முடிஞ்சா முரட்டு பன்றி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. விடாம ஓடுது. இவங்களும் ஓடுறாங்க, முடியல. எப்படியாவது இந்த பன்றியை கொல்ல வேண்டும். ஒரு மரம், 2 மரத்துக்கு நடுவுல போய் பன்றி மாட்டிக்கிச்சா உடைவாளை உருகி வெட்டுனா பன்றி இறந்து போச்சு. அப்பா ரொம்ப தூரம் களைச்சு ஓடியாச்சு, பசிக்குது. காடா இந்த பன்றிய சுடு. நாங்க பொந்துகலி ஆத்துல போய் குளிச்சுட்டு வர்றோம். வந்து இந்த சுட்ட பன்றிய சாப்பிடுறோம். அவங்க வாழ்க்கை அப்படித்தான். அது ஏன் பன்றி துரத்துனுச்சு? பன்றியை ஏன் இவங்க துரத்தினாங்க? அதுக்கு பழைய கதை ஒண்ணு இருக்கு. திருக்காலத்தி புராணம்னு அதுக்கு பேர். காலத்தி போயிருக்கீங்களா? தயவு செய்து ஒரு தரம் போயிட்டு வாங்க. இன்னைக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய அந்த கோயில் மேல, மலை மேல இருக்கு. ஒரு 250 படி ஏறி போனீங்கன்னா அங்க போய் பார்க்கலாம். திருக்காலத்தி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால துவாபர யுகம். இப்ப நடக்கிறது கலியுகம். துவாபர யுகத்திலே கடைசியிலே மகாபாரத யுத்தம். மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனன் போய் காட்டுல தவம் பண்றான் இமயமலையில. பாசுபதாஸ்திரம் வேண்டும் சிவபெருமானேன்னு கேட்கிறான். பாசுபதாஸ்திரம் பாஞ்சா எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிவிடும். அதை வாங்கிட்டா தேவலைன்னு அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னால, கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னால தவம் பண்றவன் தவத்தினுடைய முடிவில் சிவபெருமான் வந்துட்டார்னா நிச்சயமா பாசுபதத்தை வாங்கிடுவேன். வாங்கக்கூடாதுன்னு துரியோதனன் தீர்மானம் பண்ண. மூகாசுரன் ஒருத்தனை கூப்பிட்டான். மூகம்னா பன்றி. மூகாசுரா, பன்றி வடிவமான அரக்கன், உனக்கு ஒரு வரம். என்ன வரம்? சிவபெருமானை தவிர யாராலும் கொல்லப்பட மாட்டான். யாரு கூட சண்டை போட்டாலும் ஜெயிச்சிருவான். சிவபெருமான் ஒருத்தர் தான் அவனை கொல்ல முடியும். நீ போ, அர்ஜுனன் மீது பாய்ந்து அர்ஜுனனை கொன்று விட்டு வா. அனுப்பிச்சுட்டான் துரியோதனை. மூகாசுரன் அங்கிருந்து படுவேகமா வர்றான். பன்றி வடிவா வந்து அர்ஜுனன் மேல பாஞ்சா அர்ஜுனன் கதை முடிஞ்சிரும். சிவபெருமான் இங்க பார்க்கிறார். நம்மை நோக்கி ஒருவன் தவன் செய்வானே ஆனால் அவனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு உண்டா இல்லையா? கோயில் வேலையை ஒருத்தர் ஒழுங்கா பார்த்தாருன்னா அவர் வீட்டு வேலையை கடவுள் அவரை விட நல்லா ஒழுங்கா பார்த்து கொடுத்துருவார். நான் சொன்ன வார்த்தை அவ்வளவு முக்கியம். ஒழுங்கா பார்த்தா சரிதானா? கோயிலுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா அவர் வீட்டு வேலையை கடவுள் அவர் பார்க்கிறத விட நல்லா பார்த்துருவார். சிவபெருமானை நோக்கி தவன் செய்கிறான் அர்ஜுனன். காப்பாத்தணுமா வேண்டாமா? சிவபெருமான் அப்படி திரும்பினாராம். அம்பாள் பராசக்தி நின்னானா. இந்த பாரு, நான் வேடனா வேஷம் கட்டுறேன், நீ வேடு வச்சியாவா? வேடனுக்கு பெண்பால் என்ன? வேடி இல்ல, வேடு வச்சி. ஏதோ பாட்டு ஞாபகம் வருதா? வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சி பாதபத்ம மீது செச்சை முடிதோயே ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேயே ஆதாரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. திருப்புகழ் பாட்டு. வேடு வச்சி வேடிச்சி ரெண்டு உண்டு. வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி. கந்தர் அலங்காரம். தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்ல, தொண்டச்சி. மூடனுக்கு பெண்பால் மூடத்தி. கயவனுக்கு பெண்பால் கயத்தி. வேடனுக்கு பெண்பால் வேடு வச்சி. சிவபெருமான் வேடனா வேஷம் போடுறார். அம்பாள் பராசக்தி வேடு வச்சியா வேஷம் போடுறான். பக்கத்துல முருகன் சின்ன குழந்தை. இடுப்புல தூக்கிக்கிட்டமா? தூக்கிக்க. முருகனை இடுப்புல வச்சுக்கிட்டாலாம். யாருக்கு பின்னால போனாலாம்? சிவபெருமானுக்கு பின்னாலே போறாளாம் அம்பாள். யாரு பாடுறா? வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறாரு. மகாபாரதத்தில் ஐயங்கார் வைஷ்ணவன்.
யாரை தேடி போனார்? பன்றியை தேடி போறார். அந்த பன்றி மேல இவர் அம்பு போட்டு கொல்லணும் அவரை. பன்றியை தேடி போனாராம். வில்லிபுத்தூர் ஆழ்வார் அழகா சொன்னார், ஒரு காலத்திலே பெருமாள் பன்றியாக மாறி இவரை தேடினார். இவர் இப்போ பன்றியை தேடி போறார். ஓரே நந்தனை தேட, ஏனம்னா பன்றி. ஓரே நந்தனை தேட ஒளித்தருளும் இருபாதத்து ஒருவன் அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி. சீரே நெல் விளைகிரிக்கு தேவதையாம் குளவியை, யாரு? மலைகளுக்கு தலைவன் முருகன். குளவியை தன் செங்கை ஏந்தி பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதிப்பின் போனாள். முதல்ல யாரு போனா? சிவபெருமான். அம்பாள் பின்னால போனாலாம். இப்ப என்ன தெரியுது? அந்த காலத்திலே புருஷனுக்கு பின்னாலதான் பொண்டாட்டி போவான். நீங்க அதுக்காக வேற மாத்திக்கிட்டு ஒண்ணு நினைச்சிடாதீங்க. அப்படி பழக்கம். பாட்டு அப்படி இருக்கு. பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதிப்பின் போனாள். 3 பேர் வந்துட்டாங்க. முருகன், அம்பாள், சிவபெருமான். மூகாசுரன் அர்ஜுன மேல பாயிறான். அர்ஜுனன் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்னமோ தடுக்கிறாப்பல இருக்கு. திடீர்னு தவன் கலைஞ்சுது. முழிச்சு பாக்குறான், பன்றி பாயுது மேல. காண்டீபத்தை எடுத்தா வளைச்சா அம்பு விட்டான். சிவபெருமான அம்பு விட்டார். 2 அம்பும் பன்றி மேல பட்டது. பன்றி செத்து போச்சு. யாரு விட்ட அம்புனால? அர்ஜுன விட்ட அம்புனாலயா? இல்லை, சிவபெருமான் விட்ட அம்புனால செத்து போச்சு. இவனுக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி? நான் குறி வச்ச பன்றிய அடிக்கிறதுக்கு நீ யாரு? யார்கிட்ட? சிவபெருமான். அவரு நான் தான் முதல்ல குறி வச்சேன், நீ தான் தப்பு பண்ணிவிட்ட, நீ யாரு? என்ன யாருன்னு நான் கேட்கிறேன். இந்த பாரு யாருன்னு சொல்றேன். வில்லால அடி, ஒரு அடி சிவபெருமான் தலையில பட்டான். புண்ணியமா போட்ட உடனே 2 பேருக்கும் சண்டை. சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? கட்டி பிடிச்சிட்டார். மல்யுத்தம். இவனும் கட்டி பிடிச்சா. என்னடா ஆச்சரியமா இருக்கு. மல்யுத்தத்திலே எதிரி கட்டி பிடிச்சா உடம்பெல்லாம் வலிக்குமே. இப்ப வலிக்கலையே. என் பொண்டாட்டி பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கே. என்னடா வேடிக்கையா இருக்கு. கட்டி பிடிச்சே சிவபெருமான். சிவபெருமான் கிடைச்சா என்ன செய்யணும்? இருக கட்டி பிடிச்சுக்கணும். நான் சொல்லல, திருவாசகம். அல்லி கமலத்தயனும் ஆளும் அல்லாதவரும் அமரர் போனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. அப்படியே கட்டி பிடிச்சாரா. இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. முழிச்சா கடவுள் காட்சி கொடுத்துட்டார். சாமி பெருமானே உன் தலையிலையா அடிச்சே. அழுதான், கண்ணீர் விட்டான். எனக்கு பாசுபதம் வேண்டாம், எனக்கு பாரத யுத்தம் வேண்டாம், நான் உங்கூட வந்துடுறேன். சிவபெருமான் சொன்னார், இல்லப்பா, கிருஷ்ண உன்னை வச்சுதான் பகடக்காய நகர்த்திக்கிட்டு இருக்கான். அவன் கர்த்தா, நீ கருவி. மகாபாரத யுத்தத்திலே 18 அக்ரோனி சேனை அழியணும். அதுக்கு நீ முக்கிய காரணமா இருக்கணும். அர்ஜுனா, பாசுபதத்தை வாங்கிக்கோ, சண்டை போடு. பின்னொரு காலத்தில் கலியுகம் தொடங்குற பொழுது உன்னை நாம் ஆட்கொள்வோம். இதே பன்றியை காரணமாக கொண்டு நம்மிடம் வந்து சேர்வாய். சரிதானா? அந்த அர்ஜுன இப்போ திண்ணப்பனா வந்தான். திண்ணன். அதே பன்றி இப்ப முன்னால ஓடுது. பன்றியை கொன்று விட்டு இவன் பின்னால வந்துட்டான். சிவபெருமான் மலை மேல குடுமித்தேவரா காத்து கிடக்கிறார். இந்த கதையெல்லாம் பெரிய புராணத்திலே இல்லை, சீர்காழத்தி புராணத்திலே இருக்கு. 11ஆம் திருமுறையில இருக்கு. 11ஆம் திருமுறையில இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம இந்த கதைக்கு வருவோம். காடன் பன்றியை சுட்டுக்கிட்டு இருக்கான். நாணனும் திண்ணனும் போறாங்க குளிக்கிறதுக்கு. பொன்முகலின்னு ஒரு ஆறு அங்க ஓடுது. எங்க வைகை ஆறு மாதிரி. தலைகீழ நின்னா கழுத்தாலும் தண்ணி இருக்கும், அவ்வளவு ஆழம். வைகையில அது கூட இருக்காது.
ஏதோ பொண்ணுகளை பரவாயில்லாம ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த ஆத்துல போய் 2 பேரும் குளிச்சாங்க. குளிச்ச உடனே திண்ணன் கேட்டான், அது என்னடா ஒரு மலை தெரியுது, இது காலத்தி மலை, இது மேலே குடுமித்தேவர் இருக்கார். குடுமித்தேவர் இருக்கார், குடுமித்தேவர் இருக்கார். என்னமோ காதல மந்திரம் சொன்னாப்பல இருக்கு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அவர் எப்படி இருப்பார்? ரொம்ப அழகா இருப்பார். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகரிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமங்கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். பார்த்த காதல விழுந்தது. குடுமித்தேவர் குடுமித்தேவர் குடுமித்தேவர். போய் பார்க்கலாமா? முந்தி ஒரு தரம் உங்க அப்பா கூட வந்த பொழுது நான் போய் பார்த்தேன். ஒரு ஐயர் ஒருவர் அங்க பூஜை எல்லாம் பண்ணினார், பூவெல்லாம் போட்டார். அப்படியா? இப்ப நம்ம போய் பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். நீ வழிகாட்டு. நாணன் முன்னால போறான், திண்ணன் பின்னால போறான். இவங்களுக்கு முன்னால ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு? திண்ணனுடைய அன்பு போயிட்டு இருக்கான். நினைச்ச மாத்திரத்துல அன்பு கடவுள்கிட்ட போயிடுச்சு. உடம்பு பின்னாலதான் போயிட்டு இருக்கு. திருவண்ணாமலைன்னு நினைச்ச உடனே மனசங்க போயிடும். உடம்பு அப்புறம் இங்க இருந்து கிளம்பி புறப்பட்டு விசாவெல்லாம் வாங்கி போக நாளாகும். மனசு முதல்ல போயிடும். சேக்கிழார் பாடுறார், நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சேர அணைபவர் போல ஐயர். ஐயரா? யாரு? திண்ணை பன்றி மாமிசம் சாப்பிடுறவன் ஐயருங்கிறார் சேக்கிழார். சொல்லலாமா? ஐயர்னா சிறந்தவர், பெருமை உடையவர், பெரும் அந்தன்மை பூண்டவர். வேடன் கொல்லு குத்து வெட்டு உத பன்றி மாமிசம் ஐயரா. சேக்கிழார் வைக்கிற வார்த்தை. முன்னாலே அன்பு போயிற்று, நாணன் பின்னாலே திண்ணன் அப்புறம். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானமேறி எல்லா தத்துவங்களையும் தாண்டி மலை மேல ஏறிக்கிட்டே இருக்கிறான். மேல போனா சிவபெருமான பார்த்தான், கட்டி பிடிச்சான். ஐயோ கடவுளே, இவ்வளவு காலம் இங்க தனியா இருக்கியே, இங்க பாம்பு வரும், யானை வரும், சிங்கம் வரும், புலி வரும், சொல்லி இருக்கப்படாதா? நான் வந்திருப்பனே. ஐயோ, உனக்கு சாப்பாடு யாரு கொடுக்குறாங்களோ தெரியலையே. கண்ணீர் கொட்டுது. கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சு. நமக்கு அது கல்லு, அவனுக்கு அது கடவுள். அதுதான் வேணும். கண்ணதாசன் சொல்லுவார், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். உன் கண்ணிலே அன்பு இருக்குமானால் கல்லுக்குள்ளே தெய்வம் காட்சி கொடுக்கும். உன் கண்ணிலே அன்பு இல்லைன்னா தெய்வத்தையே கல்லுன்னு சொல்லி பாவத்தை சுமந்துவிட்டு போக வேண்டியதுதான். கல்லென்றால் அது கல்லு, கடவுள் என்றால் அது கடவுள். கட்டி பிடிச்சான், அழுதான். எம்பெருமானே, ஐயோ உனக்கு சாப்பிடுறதுக்கு மாமிசம் கொடுக்க கூட நாதி இல்லையே. சிவபெருமான் கம்முன்னு உட்கார்ந்திருக்கார். அருமையான சிவலிங்கம், இவ்வளவு உயரம் இருக்கு. இப்ப போனா கூட காலத்திலே அந்த சிவலிங்கத்தை பார்க்கலாம். மலையேறி போகணும். சாயந்தர நேரம் புறப்பட்டான். பெருமானே, உனக்கு சாப்பிடுறதுக்கு என்னமாவது இருக்கா? அவன் பக்கத்துல இருந்தவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். நல்லா தானே இருந்தேன், இது என்ன பேச ஆரம்பிச்சுட்டேன். தேவுமால் கொண்டான், கடவுள் மீது மயக்கம் கொண்டு விட்டான். ஒரு ஐயர் இங்க வருவார். இந்த பூவெல்லாம் அவர் போட்ட பூ. அப்படியா? அப்ப இவருக்கு பூ போட்ட பிடிக்குமா? ஆமா. அவர் தண்ணி கொண்டாந்து அபிஷேகம் பண்ணுவார். அப்படியா? அப்ப இவருக்கு தலையில தண்ணியை ஊத்துனா பிடிக்குமா? ஆமா. ஓ, அப்ப நானும் செய்கிறேன். முத நாள் புறப்பட்டான். ராத்திரி கீழே இறங்கினான். ஓடி வந்தான். மலையில இருந்து இந்த காடன் இங்க பன்றியை சுட்டுக்கிட்டு இருக்கான். கத்தி எடுத்தான். பன்றியில ஒரு பகுதியை வெட்டினான். இவன் சுட்டான், எடுத்தான். நல்லா இருக்குமா இல்லையா தெரியலையே. வாயில போட்டான். அதக்கி பார்த்தான், நல்லா இருக்கு. துப்பி கையில வச்சுட்டான். நம்மளா இருந்தா நல்லா இருந்தா முழுங்கிரும். துப்புமா? ஒரு காலும் துப்ப மாட்டான்.
அதான் முக்கியம். அப்படியே கையில வச்சுக்கிட்ட ஒரு தொன்னையில. ஆமா, அவருக்கு தீர்த்தம் வேணுமே, வாயில தீர்த்தம், அவருக்கு பூ, தலையில பூ, இந்த கையில வில்லு அம்பு. மலையேற்ற ஏறி அங்க போறான். சிவபெருமான் மேல பூ போட்டிருக்கு. அந்த பூவை எடுத்து விட்டுல வாய் தண்ணீரால அபிஷேகம் பண்ணணும். அந்த பூவை எப்படி எடுக்கிறது? இந்த கையிலையும் இருக்கு, இந்த கையிலையும் இருக்கு. செருப்பு காலால அப்படி தள்ளி விட்டான். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, செருப்பு காலால அப்படி தள்ளி விட்டான். வாய் தீர்த்தத்தை உமிழ்ந்தான், தலை பூவை கொட்டினான், பன்றி மாமிசத்தை வச்சான். சாமி சாப்பிடு, நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்கு. புரியுதா? கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை தின்ன பழங்கொண்டு தருவான். பழத்தை கொண்டாந்து கொடுப்பானாம் கிருஷ்ணன். இந்த பொண்ணு அதை வாங்கி கடிப்பானாம். கடிச்ச உடனே தட்டி பறிப்பானாம். இவ கடிச்ச பக்கத்தை அவன் கடிப்பான். எச்சில் வேண்டும் அவனுக்கு. தின்ன பழங்கொண்டு தருவான். பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றான். அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் படிப்பான். நல்லா பாடுவான். புல்லாங்குழல் வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம். அங்காந்திருக்கும் வாய் தனிலே கண்ணன் 6-7 கட்டெரும்பை போட்டு விடுவான். எங்காகிலும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ. வாயை திறந்தா கட்டெரும்பை போட்டுவான். எச்சில் கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. அப்படியே ராத்திரி முழுக்க தூங்காம காவல் காத்தான். விடிஞ்சது, திரும்ப சாப்பாடு கொண்டு வர போயிட்டான். சிவகோச்சரியார்னு அந்தணன் குளிச்சு கிழிச்சு புறப்பட்டு மேல வந்து பார்க்கிறார். பன்றி மாமிசம் வச்சிருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, யாரோ பன்றி மாமிசத்தை வச்சு விட்டானே. மாமிசம் சாப்பிடுறவன் கூட பன்றி மாமிசம் சாப்பிட யோசிப்பேன். அதுதான் முக்கியம். இந்த பன்றி மாமிசத்தை தள்ளணுமே, ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்தார். குச்சியினால தள்ளினார். குச்சியை தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சார். குச்சியை தொட்ட பாவத்துக்கு குளத்துல போய் குளிச்சார். எந்திரிச்சார். அர்ச்சனை பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் முடிஞ்சது, போயிட்டார். இவன் திரும்பி அங்கே இருந்து வந்தா, வழக்கம் போல செருப்பு காலால தள்ளினா, வாய் கலசத்து தண்ணீரால அபிஷேகம் பண்ணினா, பன்றி மாம்சத்தை வச்சான், போயிட்டான். இவன் அவரும் மாத்தி மாத்தி கண்ணாம்பூச்சி ஆகிறார். 5 நாள் ஆச்சு. அவருக்கு தாங்க முடியல. யாரா தினம் பன்றி மாமிசம் வைக்கிறான்? சிவபெருமானே, இதென்ன அநியாயமா இருக்கு. பெரிய பக்தர், மறக்கப்படாது. அற்புதமான பக்தர். என்ன அவர் பக்தி, இவன் பக்திக்கு முன்னால வச்சு பார்க்கிற பொழுது தங்கத்துக்கு முன்னால வெள்ளி மாதிரி நிக்குது. அதுக்காக வெள்ளி ஒண்ணும் மட்டம் இல்லை. இவனுடைய அன்பு தங்கம், அதனால அது வெளியே தெரியல. கடவுளே கண்ணீர் விட்டு அழுதார். 5ஆம் நாள் ராத்திரி எம்பெருமான் கனவிலே காட்சி கொடுத்தார். நாளைக்கு சாயந்தரம் ஒளிந்து நின்று பார், நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டார். ஒளிஞ்சு நிக்கிறார். இவன் அங்கிருந்து புறப்பட்டு வர்றான். செருப்பு காலாறு எத்த போனான்ல, ஐயோன்னா சிவபெருமானுக்கு வலது கண்ணட ரத்தம் கொட்டுது. எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் கீழே போட்டான். ரத்தத்தை வந்து வேகமா தொடச்சான். நிக்கல, பொங்கி வருது. என்னடா பண்றது? பச்சளை எடுத்து வந்தான், கசக்கினான், கண்ணுல ஊத்தினான். நிக்கல. ஐயோ, நான் போனதுக்குள்ள யாரோ அப்படி பண்ணிவிட்டாங்களே. சேக்கிழார் சொல்றார், விட்டுட்டு போற பொழுது கன்றகல் புனிற்றா போல்வார். கண்ணுக்குட்டிய விட்டு விட்டு பசுமாடு போனாப்பல போனானா. யாரு பசுமாடு, யாரு கண்ணுக்குட்டி? திண்ணன் பசுமாடா, சிவபெருமான் கண்ணுக்குட்டியா. எப்படி இருக்கு?
நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளே நீதான் பசு, நாங்கள்லாம் உன் பிள்ளைகள். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். கதையே மாறி போச்சு. கன்றகள் புனிற்றா போல்வார், கண்ணுக்குட்டியை விட்டுட்டு பசுமாடு போன மாதிரி. பக்தியில உயர்ந்த பக்தி எது தெரியுமா? கன்றுக்குட்டி பசு மீது காட்டக்கூடிய அன்பு அல்ல, பசுமாடு கன்றுக்குட்டி மீது காட்டக்கூடிய அன்புதான் பக்தியில் சிறந்த பக்தி அப்படின்னு எங்க சொல்லி இருக்கு? திரும்பவும் திருவாசகத்துக்கு தான் பாரு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்ற ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கன்று குட்டியை விட்டு பிரிந்த இப்பத்தான் கன்று போட்ட பசுமாடு எப்படி அன்போட நக்குமோ, கடவுளே உன்னை அப்படி நான் வழிபாடு செய்யக்கூடிய மனசை கேட்கிறேன். கன்றகள் புதிற்றா போல்வார். இப்ப வந்து பார்த்தார் கண்ணுல செந்நீர் வடியுது, ரத்தம். யோசிச்சார் என்ன செய்யலாம்? என் கண்ணை தோண்டி அப்பிடலாமா? அதுதான் வழி. கையில் அம்பு ஒரே குத்து எடுத்து அப்பிவிட்டார். நான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். குத்து நல்ல தெரியும். ஒரு எறும்பு கடிச்சா கண்ணு என்ன பாடுபடுது? உடம்புல முக்கியமான உறுப்பு எது தெரியுமா? கண்ணு. காதலிய கொஞ்சிறவன் கண்ணேன்னு தான் கூப்பிடுவேன், காதே நான் கூப்பிடுவேன். கண்ணே, கண் தான் முக்கியம். கைகிட்ட தசரதன் கேட்கிறான், என் கண்ணை வேணாலும் எடுத்துக்கோ, ராமனை காட்டுக்கு அனுப்பாதே. கண்ணே வேண்டும் என் கடவேன் அப்படிங்கிறான். கண்ணுதான் முக்கியம். எந்த உறுப்புக்கு துன்பம் வந்தாலும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். கோயில்ல தீபாராயணம் கொடுத்தா வாங்கி கண்ணுல தான் ஒத்திக்கிறோம். கண்ணை தோண்டி அப்பணும். அப்படியே தோண்டி அப்பிட்டான். அப்பிட்டு ரத்தம் நின்று வச்சு முதுகுல தட்டி கொடுத்தானா, நன்று நான் செய்த இந்த மதி. ஆகா, நான் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கண்ணு போச்சு. நமக்கு அதான் தோணுது. அவனுக்கு நான் பண்ணது நல்லா இருக்கு. அதுதான் பக்தி. முடிஞ்சு திடீர்னு இந்த கண்ணில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு. கவலைப்படலை. நமக்கு 2 கண்ணு, சிவபெருமானுக்கு 2 கண்ணு. நல்ல வேளை அவர் 3 கண்ணோட வந்து உட்கார்ல. புரியுதா? 3 கண்ணோட வந்து உட்கார்ந்து இருந்தா இவனும் 3வது கண்ணுக்கு தடுமாறி போயிருப்பான். 2 கண்ணோட உட்கார்ந்து இருந்தார். எடுத்தா எந்த கண்ணு? இடது கண்ணு. அப்படி குத்த போனான்ல, யோசிச்சான். ஓ, இந்த கண்ணை குத்திட்டா கண்ணை எடுத்து வைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு கண் இருக்காதே. 2 கண்ணும் போயிடும். நான் பாட்டுக்கு இந்த கண்ணை குத்தி கையில எடுத்துக்கிட்டு எதிரையாவது கொண்டு அப்பிட்டா அவன் கண்ணில அப்பனும், அவனுடைய இடது கண்ணில அப்பனும். யோசிச்சான். செருப்பு காலால இடது கண்ணில ஊன்றிக்கிட்டான். செருப்பு கால் இடது கண்ணில மிதிக்குது. இதை தோண்டி இந்த கால் வழியா கொண்டு அப்பிவிடலாம். என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்க. கலைமறிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கணிதே. எடுத்து குத்த போனானா சிவபெருமான் தடுத்து விட்டார். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, கண்ணை அப்பாதே, நில்லு நில்லு நில்லு. 3 தடவை சொன்னாராம். 3 தடவைக்கு மேல சொல்ற பழக்கம் இல்லையா. கைய பிடிச்சு விட்டார். நமக்கு ஒரு சந்தேகம், ஏன் இப்ப கைய பிடிச்சாருல கண்ணை குத்தாதே, ஏன் அப்பவே பிடிச்சிருக்குது? முதல்ல ஒரு கண்ணை குத்திட்டான்ல, எடுத்து அப்பிட்டானா இல்லையா? சிவபெருமான் கருணை வள்ளல், அப்பவே பிடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் பிடிக்கல? இந்த சிவகோச்சரியாருக்கு காட்டுறதுக்கு அருமையான நயம். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். சிவகோச்சரியாரே, முருகன் என்னுடைய தலையில மிதிக்கிறான் பாரு. ஆமா, அதை விட இவன் செருப்பு கால் படுற பொழுது சந்தோஷமா இருக்கு. யாரு சொல்றா? கனவுல சிவபெருமான். கங்கை தீர்த்தத்தை விட இவன் வாய் கலசத்து எச்சில் எனக்கு அமுதம். அவி உணவை விட இவன் தரக்கூடிய பன்றி மாமிசம் எனக்கு அமுதம். நாளைக்கு நீ ஒளிஞ்சிருந்து பார் அப்படின்னு கனவுல சொன்னாரா? சிவகோச்சரியார் ஒளிஞ்சிருந்து பார்க்கிறாரா? இப்ப சிவபெருமான் சிவகோச்சரியாருக்கு ஒரு காட்சியை காட்டுறார். என்ன காட்சி? அப்பவே கண்ணை தோண்டின பொழுது பேசாம இருந்துட்டார்.
இப்ப இடது கண்ணை தோன்ற பொழுது நிறுத்திவிட்ட. ஏன்? வலது கண்ணு அப்பா பக்கம், இடது கண்ணு அம்மா பக்கம். அப்பா எப்பவும் கொஞ்சம் கடுமையான ஆள்தான், தோண்டி அப்பிக்க. இது அம்மா கண்ணு, தோண்ட ஒத்துக்குவாள, நிறுத்திட்டா. அப்படின்னு ஒரு பதில். இன்னும் ஒண்ணு, அதான் முக்கியம். சிவகோச்சரியாரே, இவனுடைய அன்பை காண வேண்டுமானால் உங்கண்ணாலையும் முடியாது, 3 கண் பெற்ற எங்கண்ணாலையும் முடியாது. அவன் கண் கொண்டு பார்த்தால்தான் அவனுடைய அன்பு தெரியும். நான் இப்போ அவன் கொடுத்த இந்த வலது கண்ணை வச்சுக்கிட்டு அவனை பார்த்தேன். அவன் அன்புனால ஊன்ற போனதை பார்த்தேன். அவன் அன்பினுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சேன். அதனால கைய வச்சு பிடிச்சு நிறுத்திவிட்டேன். உன் கண்ணாலையும் அளக்க முடியாது, என் கண்ணாலும் அளக்க முடியாது. அவன் கொடுத்த கண்ணை வாங்கி அதை பார்த்த உடனே அவன் அருளே கண்ணாக காணிதல்லால் இப்படி என் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காற்றோனாதே. அவன் கண்ணால பார்த்தேன், உடனே எனக்கு தெரிந்து விட்டது. அதனாலதான் நிறுத்தி விட்டேன். நில்லு கண்ணப்ப மாறிலாய் வலத்தில் நிற்க, எனக்கு வலது பக்கத்தில் நிற்பாயாக. இதை விட பெரிய அன்பு பக்தி எங்கேயாவது பார்க்க முடியுமா? அடுத்த வரலாறு கொஞ்சம் வேகமா போறேன். காரைக்கால் அம்மையார் பக்தின்னு சொல்லிவிட்டா சிலது உடனே உடனே நினைப்பல வரணும். அடுத்தது யாரு? காரைக்கால் அம்மையார். கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அம்மையார். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருஞான சம்பந்த சுவாமிக்கு முன்னால முதல்ல பதிகம் பாடினது யாரு? காரைக்கால் அம்மையார். முதல்ல வெண்பா சிவபெருமானுக்கு பாடினது காரைக்கால் அம்மையார். கட்டளை கழுத்துற பாடினது காரைக்கால் அம்மையார். அந்தாதி பாடினது காரைக்கால் அம்மையார். முதல்ல பாடினது காரைக்கால் அம்மையார். பெண்ணுக்குத்தான் பெருமை. காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல எல்லாம். 11ஆம் திருமுறையில காரைக்கால் அம்மையார் பாட்டு 143 பாட்டு. ஆண்டாள் நாச்சியார் பாட்டு 143 தெரியுமா? வைஷ்ணவத்தில் ஆண்டாள் நாச்சியார் பாட்டு திருப்பாவை தவிர 143. என்னமோ ஒரு ஒற்றுமை. காரைக்கால் அம்மையார் 143 பாட்டு வீட்டுல போய் எடுத்து பாருங்க. 11ஆம் திருமுறை. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை 30, அப்புறம் 143 நாச்சியார் திருமொழி. திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள் வாழியே ஆண்டாளுக்கு. திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. 143 உரைத்தாள் வாழியே. 143 உரைத்தாள் வாழியே. உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருவல்லி வளநாடி வாழியே. வன்புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. 143 பாட்டு ஆண்டாள் நாச்சியார். காரைக்கால் அம்மையார் 143 பாட்டு. பக்திக்கு எடுத்துக்காட்டு. ஒரு பக்கம் கண் அப்பர், ஒரு பக்கம் காரைக்கால் அம்மை. அப்பன் அம்மை. நாகப்பட்டினத்துக்கு பக்கம் வணிகர்கள் இருந்த பகுதி கடற்கரை காரைக்கால். இன்னைக்கு அம்மாவுக்கு கோயில் இருக்குங்க. மாங்கனி திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. தனதத்தன் அவருக்கு பேரு. வணிகர், தனவணிகர். வீடு பெரிய கோட்டை. சாத்துவான், மா சாத்துவான், மா நாயகன்னு சொன்ன மாதிரி வியாபாரம். நல்ல வசதியான ஆள். ரொம்ப நாள் தவம் இருந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தைக்கு என்ன பேர் வச்சார்? புனிதவதின்னு பேர் வச்சார். அந்த காலத்தில் அப்படித்தான் பேர் வைப்பாங்க. புனிதவதி, திலகவதி, கமலவதி, இப்படித்தான் பேர் வைப்பாங்க. இப்ப கண்ட பேரை வச்சுட்டு இருக்கோம். ரமேஷ், ஹரீஷ், சுரேஷ் வைக்கிறமா இல்லையா? எங்க ஊர்ல ஒருத்தர் 3 பையன் பிறந்தான். ரமேஷ், ஹரீஷ், உமேஷ். புதுசா இருக்கட்டும். அடுத்த வீட்டுக்காரர் வந்தாரு. டே, 4வது ஒரு பையன் பிறந்தா முருகன் பேர் வைடா. சாகுற பொழுது அவன் பேரை சொல்லிட்டு செத்தா புண்ணியம்டா. 4வது பையன் பிறந்தான்.
சொன்னபடி முருகன் பேர் வச்சுட்டான். 85 வயசு சாக போற. அடுத்த வீட்டுக்காரர் வந்துட்டாரு. 4 பிள்ளையவும் கூப்பிட்டு நிறுத்திட்டாரு. பிள்ளைகள் பேரெல்லாம் சொல்றான். இங்க இழுத்துக்கிட்டு இருக்கு, போக போகுது, சளி அடைக்குது. இவன் சுரேஷ், இவன் ரமேஷ், இவன் உமேஷ். இப்ப 4வது பையன் இங்க இழுத்துக்கிட்டு இருக்கு, அடைக்க போகுது. இவன் 4வது பையன் பட்டுன்னு போயிட்டான். போச்சா? முருகான்னு சொல்றதுக்கும் தலையெழுத்து வேணும், இல்லைன்னா முடியாது. பேர் எப்படி வச்சாங்க? அப்பா புனிதவதி. வளர்ந்தாள், பெரிய பெண்ணானாள். கல்யாணத்துக்கு ஏற்பாடு. பரமதத்தன் ஒரு வியாபாரி, கல்யாணம் ஆச்சு. அப்பா தனதத்தன், வீட்டுக்காரன் பரமதத்தன். வீட்டுல போய் அந்த பொண்ணு இருக்கு. அப்பா பார்த்தார், ஒத்த பொண்ணு. அவரே ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டார். பிரியமா இருக்குமல்ல, ஒத்த பொண்ணு வீட்டை விட்டு போனா கஷ்டமா இருக்கு இல்லையா? பெரியாழ்வாரே அழுதார். ஆண்டாள் நாச்சியார் போன பொழுது ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருந்தேன், இந்த சீரகத்து பெருமாள் தான் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனாரு. இவருக்கு 2 அம்மாவில்ல, ஒருத்தி பெற்றவ, ஒருத்தி வளர்த்தவள், ஒருத்தி தேவகி, ஒருத்தி யசோத. 2 மாமியார்கிட்ட என் பொண்ணு என்ன பாடு படுவாளோ. பெரியாழ்வார் வாக்கு. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு பக்கத்திலே வச்சுட்டேன். இந்த கல்யாணத்தை சேக்கிழார் ஒரு வார்த்தை சொல்றார், அருமையான வார்த்தை. தளிரடிமென் இளமயிலை தாதவிழ்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். நான் சேக்கிழார் வரி சொல்றேன். மயில காளைக்கு கல்யாணம் பண்ணாங்க. பண்ணலாமா? காளைக்கு பசுவுக்கும் கல்யாணம் பண்ணு, ஆண் மயிலுக்கும் பெண் மயிலுக்கும் கல்யாணம் பண்ணு, பொருந்தாத கல்யாணம். தளிரடிமென் இளமயிலை தாதவிழ்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? காளை மாடு மயிலை பார்த்தா ஓடும். இன்னைக்கும் பாருங்க, மயில் இருக்க இடத்துக்கு காளை வராது, ஓடிடும். கடைசி அவளுக்கு பயந்து இவன் ஓட போறான். நம்ம நினைக்கிறாப்பல இல்ல, வேற மாதிரி. அந்த வார்த்தையை வைக்கிறார் பாருங்க. தளிரடிமென் இளமயிலை தாதவிழ்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். குடும்பம் நடக்குது. ஒரு 5-6 வருஷம் தான் ஆகியிருக்கும். இளமையான காலம். கிட்டத்தட்ட இந்த அம்மாவுக்கு ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கும், அவனுக்கு ஒரு 28-26 இருக்கும். ஒரு நாள் கடையில இருந்து 2 மாம்பழம் கொடுத்து விட்டான். வீட்டுல பத்திரமா வச்சிரு. இந்த அம்மா வாங்கி உள்ள வச்சுட்டான். மத்தியானம் 1 மணி. ஒரு சிவனடியார் வந்து நிற்கிறார். இல்லை, சிவபெருமானே வந்து நிற்கிறார். சிவனடியார். அம்மா பசிக்குது. அம்மான்னு உடனே சந்தோஷம். ஆகா, யாரோ ஒரு அடியார் வந்துட்டார். வேகமா போனா, கூப்பிட்டா, உட்கார வச்சா. சாமி என்ன பசிக்குது அப்படின்னாரா? சாமியை உட்காருங்க, சாப்பாடு போடுறேன். உள்ள போனா அப்பத்தான் ஞாபகம் வருது, சோறு வடிச்சாச்சு, கறி கிடையாது. சாதம் வடிச்சுட்டா, கறி இனிமேத்தான் பண்ணணும். அப்ப என்ன புரியுது உங்களுக்கு? அந்த காலத்துல பழக்கம் என்ன தெரியுமா? முதல்ல சாதத்தை வடிச்சு வச்சிருவாங்க, காய்கறியை அப்புறம்தான் பண்ணுவாங்க. ஏன்? ஒருவேளை வீட்டுக்காரன் அவசரமா வந்து பசிக்குதுன்னு சொல்லிவிட்டா சாதம் இருக்கும், மோரை ஊத்தி ஊறுகாய வச்சு கொடுத்துடலாம். நீங்க முதல்ல கறி பண்ணி விட்டு சாதம் இல்லைன்னா அவன் பசிக்குதுன்னா, இந்த இருங்கோ உட்காருங்கோ, உங்க தலையை கண்டுதான் கல்ல போடணும். புரியுதா? அந்த காலத்து பழக்கத்தை பாருங்க. சேக்கிழார் அவ்வளவு சொல்ற. இலை போடுறமில்ல, சாப்பிடுற இலை. இலை எப்படி போடுறது? மரத்திலிருந்து வெட்டின பகுதி வலது பக்கம் இருக்கணுமா, நுனி இந்த பக்கம் இருக்கணுமா, சின்ன பகுதி இடது பக்கம், அகல பகுதி வலது பக்கம். ஏன்? அதிகமா சாப்பிடுறது இந்த கை இப்படி இருக்கணும்.
எப்பவாவது எடுக்கிறது அந்த ஓரத்துல ஊறுகாய், உப்பு, தொன்னை, பாயாசம் இதெல்லாம் அந்த பக்கம், காயெல்லாம் அந்த பக்கம். என்ன கெட்டிக்காரத்தனம்! அவ்வளவு சொல்றார் சேக்கிழார் சுவாமி நமக்காக. இந்த அம்மா என்ன பண்ணனா, அடியார பார்த்த உடனே திரு அமுது கை கூடிற்று, கரி அமுது கை கூடவில்லை. பார்த்தே பார்த்தீங்களா? திரு அமுதுன்னா சோறு, கரி அமுதுன்னா காய்கறி. வைஷ்ணவ பெருமக்கள் பாயாசத்தை திருக்கண் அமுதும்பாங்க. பாயாசம் அது என்னது? ஜவ்வரிசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஊர்லயும் அதான பேரு. ஜவ்வரிசி, பிசின் அரிசி ஏதோ ஒண்ணு. இந்த ஜவ்வரிசியில பாயாசம் வச்சா கிருஷ்ணனுடைய கண்ணு மாதிரி தெரியுதான். அதனால அதுக்கு என்ன பேரு? திருக்கண்ணமுது. சாதத்துல தண்ணிய ஊத்தி வச்சா அது திரு சாத்தமுது. இதெல்லாம் வைஷ்ணவர்கள் வார்த்தை. அமுது, கரி அமுது கை கூடவில்லை, திரு அமுது கை கூடிற்று. எடுத்து சாதத்தை போட்டா நல்ல மோரு, அட தயிர் எடுத்து போட்டுட்டான். நம்ம காலத்துல மாதிரி அங்கேயும் தயிர் ரெடியா வச்சிருந்திருப்பா போல இருக்கு. போட்டாச்சு. இப்ப தொட்டுக்கு என்னமாவது வேணுமே. ஐயோ பாவம், பசி பயங்கரமா இருக்கு. இவரை பார்த்தா எப்ப சாப்பிட்டவரோ தெரியல. என்ன செய்யலாம்? அவன் கொடுத்த மாம்பழம் 2 இருக்கு. ஆமா, வெட்டி போடு. ஒரு மாம்பழத்தை எடுத்து நறுக்கி போட சிவபெருமான் மாம்பழத்துக்கும் தயிர் சோத்துக்கும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டார். முதல்ல தயிர் சோத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டவர் நம்ம சிவபெருமான். மறக்காதீங்க. இது எனக்கு புடிபடலை. ரொம்ப பேர் இப்பவும் சாப்பிடுறாங்க. மோர் சாதத்துக்கு நல்ல இனிப்பு மாம்பழம், புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தா நல்லா இருக்கும். சாப்பிட்டார், வயிறார சாப்பிட்டார். போதும் தாயி, நல்லாரு, புறப்பட்டு போயிட்டார். இவன் கடையை சாத்திக்கிட்டு 2:30 மணிக்கு வந்து நிக்கிறான். அதுக்குள்ளே கரியமுது கைகூடி விட்டது. 4 வகை கறி, சாப்பாடு எல்லாம் போட்டு ஒரு மாம்பழத்தையும் போட்டான். இவன் மாம்பழத்தை சாப்பிட்டான். நல்லா இருக்கு. நான் 2 மாம்பழம் பிள்ளை கொடுத்தேன், அதையும் கொண்டா. இப்ப புரியுது அவன் எப்படின்னு. புதுசா கல்யாணமான புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னை இவன் சாப்பிட்டா ஒன்னை அவ சாப்பிடணும். அதானே நாகரிகம். 2ஐயும் கொண்டா. நல்ல சாப்பாட்டு ராமன். இந்த அம்மா உடனே போனா. சொன்னா கீழ்ப்படிஞ்சு பழக்கம். போன உடனே தான் நினைப்பு வருது, ஐயோ அந்த மாம்பழத்தை சிவனடியாருக்கு போட்டாச்சே, இப்ப இந்த ஆளு மாம்பழம் கேட்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சிவபெருமானே, கையில ஒரு மாம்பழம் வந்துருச்சு. கொண்டாந்து போட்டான், நறுக்கி போட்டான். சாப்பிட்டானா? இந்த மாம்பழம் ஏதுன்னா, நான் கொடுத்த மாம்பழம் இல்ல, மூ உலகில் பிறர் கரிதால் முன் தரு மாங்கனி அன்று. நான் கொடுத்த மாம்பழம் இல்லை, இது 3 உலகத்திலையும் கிடைக்காது. இது அற்புதமா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு. நான் அப்பவே கொடுத்ததை விட இது ரொம்ப ருசி. ஏது? யார் கொடுத்தா? புதுசா கல்யாணமான பொண்ணை பார்த்து புருஷன் என்ன தவிர உனக்கு யார் கொடுத்தான்னு கேட்டா அதுல 1000 அர்த்தம் இருக்கா? இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? சிவபெருமான் கொடுத்தார் சொல்லணுமா வேண்டாமா? இந்த சிவபெருமான் பண்ற வேலையை பாருங்க. அத பழைய மாம்பழம் மாதிரியே கொடுத்திருக்க வேண்டியதானே. விவகாரம் ரொம்ப டேஸ்டா கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? கடவுளுக்கு நீ எதை கொடுக்கிறியோ அது உனக்கு திரும்பி வர்ற பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். 50,000 ரூபாய் நீ உண்டியல்ல போட்டா கடவுள் உனக்கு 50 லட்சம் கொடுப்பார். ஆமாங்க, ஆமாங்க. திருப்பதி பெருமாளுக்கு உண்டியல்ல கொண்டே கொட்டுறாங்க. வருதா இல்லையா? கீழே மகாலட்சுமி எந்திர பிரதிஷ்டை. எனக்கு வேண்டிய பையன் ரொம்ப காலம் வேலை இல்லாம தெரிஞ்சேன். 1 மாத சம்பளத்தை திருப்பதி பெருமாளுக்கு போடுறேன். வேலை கிடைச்சிருச்சு. 10,000 ரூபாய் சம்பளம் அப்படியே கொண்டே போட்டேன். இன்னைக்கு சக்க போட்டு வசதியா உட்கார்ந்திருக்கேன். கடவுளுக்கு நீ என்ன கொடுக்கிறியோ அது பல மடங்கு அதிகமா உனக்கு வரும். கோயிலுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க நினைத்தால் உனக்கு 50,000 வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிதானா? செட்டிநாட்டுல அரியக்குடின்னு ஒரு ஊரு. அரியக்குடியில ஒரு செட்டியார் பெருமாளை கும்பிடுறவர். நாராயணா
கோவிந்தா வெங்கடேசா. கையில வைர மோதிரம், பரம்பரை சொத்து. ஒரு நாள் நெகச்சுத்து வந்துருச்சு. நெகச்சுத்துன்னா தெரியுமா? நெகத்துல வரும், வலிக்கும், நெக கண்ணுன்னு பேரு. கை வீங்கி போச்சு, மோதிர விரல் வீங்கி போச்சு. மோதிரத்தை கலட்ட முடியல, வலிக்க. பக்கத்துல கணக்க பிள்ளை ஐயங்கார் வெட்டுங்கிறார். விரலையா உள்ள கத்திரிக்கோலை கொடுக்க முடியணுமே, முடியல. வலிக்குது ஐயா, என்ன பண்றது? பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்கோ. பெருமாளே, மாயாவதாரா, வெங்கடேசா, கோவிந்தா, எப்படியாவது இந்த மோதிரம் கலட்ட வந்துட்டா மோதிரத்தை உண்டியல்ல போடுறேன். நேர்ந்துக்கிட்டார். பய மாட்டிக்கிட்டா என்ன வேணாலும் சொல்லுவேன். நேர்ந்துக்கிட்டார். ராத்திரி தன்னை அறியாம தூக்கத்துல கைய தலைக்கு வச்சுட்டார். தலை அழுத்தினதுல பிரஸ் ஆகி உள்ளே இருக்கிற சீலெல்லாம் வெளியில வந்து மறுநாள் காலையில மோதிரம் கொடகொடன்னு கலந்து வந்துருச்சு. பாத்தீங்களா, பெருமாளுக்கு நேர்ந்துகிட்டது கலந்து வந்துருச்சு. ஆமா ஐயா, பெருமாளுக்கு மோதிரத்தை கொண்டே போடணும். ஆமா போடணும். எப்ப போடுறது? புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை போடுவோம். அது வரைக்கும் கையில போட்டிருப்போம். இந்த ஆசைய பாத்தீங்களா? அதான் பெருமாள் சொத்து இல்ல. நீ சரி, புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை 4 நாள் முன்னால கணக்க பிள்ளை பக்கத்துல வந்தார். செட்டியார் அவர்கிட்ட போனார். கணக்க பிள்ளை, இந்த மோதிரத்தை போடத்தான் வேணுமா? எங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தா கொடுத்த மோதிரம். ஒரு கல்லு 1.5 கேரட், இன்னைக்கு 10,000 வரும். அப்ப உண்டியல்ல போடத்தான் வேணுமா? கணக்க பிள்ளை கண்டுவிட்டார். முதலாளி, ஒண்ணு செய்வோம். என்ன? மோதிரத்தை போட வேண்டாம், 10,000 ரூபாய் உண்டியல்ல போட்டுருங்க. சரியா போச்சுல்ல? நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்தல. ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். 10,000 ரூபாய் உண்டியல்ல உங்க கையினால போடுங்க. சரி, 100 ரூபாய் கட்டு எடுத்துக்கிட்டு செட்டியார் அங்க போனார். திருப்பதி உண்டியல், முரட்டு உண்டியல், மேல இருந்து போடணும். பெருமாளே, வெங்கடேசா, கோவிந்தா, மாயாவதாரா, சீனிவாசா, சீனிவாசா, சீனிவாசா. 10,000 ரூபாய் உண்டியலுக்குள்ள போட்டார். மோதிரம் கலண்டு உள்ள விழுந்துருச்சு. பெருமானே, உனக்கு மோதிரத்தை போட மாட்டேன்னு சொன்னதுக்கு 10,000 ரூபாய் பெனால்டி வாங்கிட்டு. அந்த கணக்க பிள்ளை சொன்னார், முதலாளி, அந்த உண்டியல்ல என்ன போடுறீங்களோ பல மடங்கு திரும்பி வரும். நீங்க மோதிரத்தையும் போட்டு 10,000 போட்டதுனாலே பல மடங்கு திரும்பி வரும். அரியக்குடியில கோடீஸ்வரரா வாழ்ந்தார். புரியுதா? கடவுளுக்கு என்ன கொடுக்கிறியோ அது மிக நன்றாக திரும்பி வரும். சிவபெருமானுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தா அவர் திருப்பி கொடுக்கிற பொழுது சுவையான மாம்பழமா கொடுத்தார். இவன் என்ன சொன்னா? இது முன் தரு மாங்கனி அன்று மூ உலகில் பிறர் கரிதால் எப்படி கிடைச்சது? சிவபெருமான் தான் கொடுத்தார். சிவபெருமான், நீ கைய நிட்ட சிவபெருமான் மாம்பழம் கொடுக்கிறாரா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எங்கே? அப்ப இன்னொரு மாம்பழம் கொண்டா? நம்ப மாட்டேங்கிற. கடவுளோட பழகுனவன் தான் கடவுளை நம்புவேன், பழகாதவன் நம்பவே மாட்டான். ஒரு கோயில்ல அர்ச்சகன், நடராஜா கோயில், சிவன் கோயில், அர்ச்சகன். ஒரு நாள் சிவபெருமான் எதிர்த்தாப்புல வந்துட்டார். அர்ச்சகருக்கு ஒன்னும் புரியல. புலி பாக்குறார். நடது புலித்தோல், இடுப்புல பாம்பு, கழுத்துல பாம்பு. யோ, எந்த டிராமா கம்பெனி? நல்லா வேஷம் கட்டிக்கிட்டு வந்திருக்க. பாவி, நான் சிவபெருமானே வந்திருக்கேன். சிவபெருமானா? நீ எங்கேயாவது போய் காது விட்டு. அவர் எப்படி வருவாரு? நான் தாண்டா சிவபெருமான். இந்த பாரு கங்கை, இந்த பாரு சந்திரன். ஆனா மேக்கப் தத்துருவமா இருக்கு. நீ சிவபெருமான நான் எப்படி நம்புறது? பக்கத்துல மணி, இந்த மணியை தங்கமாக்கு. சிவபெருமான் தொட்டார், மணி தங்கமாயிடுச்சு. நம்பிட்டான். கடவுளை நம்புறதுக்கு கூட அதிசயம் தேவைப்படும். நம்பிட்டானா? கோயில் அர்ச்சகர் வெளியில வந்தார். கூட்டமா ஆள் நின்னாங்க. உள்ளே சிவபெருமான் வந்திருக்கிறார். 8:30 மணி வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. அதுக்குள்ள இப்படி மாறி போயிட்டாரு. தோணுமா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, நிஜமா சிவபெருமான் வந்திருக்கார். என்னையா அர்ச்சகரே,
மணியை கொடுத்தேன் தங்கமாக்கிட்டார், இந்த பாருங்கோ தங்கமணி. அட ஆமா, எல்லாரும் உள்ள வாங்கோ, சிவபெருமான பார்க்கணும். அத்தனை பேரும் ஓடி போயிட்டேன். ஒரு பய வரல. ஐயருக்கு ஒன்னும் புரியல. இது என்ன கதையா இருக்கு? சிவபெருமானே வந்திருக்கிறாருங்கிறேன், ஒருத்தனு வரமாட்டேங்கிறானு. 1/4 மணி நேரத்துக்கு நின்னாரா, எல்லாம் திரும்பிட்டேன். வர்றேன், அண்டா குண்டா டப்பா டவரா அவ்வளவு தூக்கிட்டு வரேன், தொட்டு தங்கமாக்கணும். அட பாவி, சிவபெருமானே வந்தா கூட அவரை விட தங்கம்தான் பெருசுன்னு கேட்கிறியே, என்னைக்குத்தான் இந்த மாயை ஒழியுமோ? நம்பாதவன் இப்ப என்னாச்சு? சிவபெருமான் உன் கையில மாம்பழம் கொடுத்தாரா? அது எப்படி முடியும்? அப்படின்னா இன்னொரு மாம்பழம் கொண்டா. சிவபெருமானே மாம்பழம் வரல, அப்பவே கொடுக்காட்டி கூட பரவாயில்லை, இப்ப கொடுக்கலன்னா என் பேர் ரிப்பேர் ஆயிடும், நான் சொன்னது பொய்யாயிடும். எம்பெருமானே மாம்பழம் கொடு. சிவபெருமான் மாம்பழம் கொடுத்தார். பார்த்துக்கிட்டே இருக்க கையில மாம்பழம் வந்துருச்சு. வாங்கினா சாப்பிட போனா பறந்து போயிடுச்சு. ஏன்? இது சாட்சிக்கு வந்த மாம்பழம், சாப்பிட வந்த மாம்பழம். சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகியிருக்கும்? 1 டஜன் மாம்பழம் வாங்கி கொடுன்னு கேட்டிருந்தான். மனுஷன மாதிரி ஆசைப்படுறவன் கிடையாது. கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவான், ஒரு காலத்திலே ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைச்சது. அப்புறம் 100 ரூபாய் கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைச்சது. அப்புறம் 1000 ரூபாய் கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைச்சது. அப்புறம் 10,000 கிடைக்குமான்னு நினைச்சேன். இப்ப சின்னப்பா தேவர் தினம் 10,000 கொடுத்துட்டு போறார். இப்ப நினைக்கிறேன், நாமே நோட்டடிச்சா என்னன்னு. இதான் மனுஷன். கொடுத்தா என்ன கேப்பா? இன்னும் 10 மாம்பழம் வாங்கி கொடு. சாட்சிக்கு வந்த மாம்பழம் பறந்துருச்சு. கும்பிட்டான். நீ பொண்டாட்டி இல்ல, கடவுள். எப்ப நீ கைய நீட்டி சிவபெருமான் மாம்பழம் கொடுக்கிறாரோ, உன்னை இனிமே மனைவின்னு பக்கத்துல கூப்பிட முடியுமா? ஆனா என்ன பண்றது? அவ்வளோ பதிவிரத, புருஷனை கடவுளா நினைக்கிறவன். அவள்கிட்ட போய் இதை எப்படி சொல்றது? அவளை தொடவே பயமா இருக்கு. நான் பொருள் தேட போறேன்னு சொல்லிட்டேன். அந்த காலத்து பழக்கம். திரைக்கடலோடையும் திரவியன் தேடு போயிட்டான். இவன் இந்த உட்கார்ந்து அவனுக்கு ஒரு கும்பிடு, சிவபெருமானுக்கு ஒரு கும்பிடு. 2 கணவர்கள், ஒருத்தன் உடம்புக்கு கணவன், ஒருத்தன் ஆன்மாவுக்கு கணவன். அதான் தாய் குலத்துக்குத்தான் பெருமை அதிகம். ஆண் அடியாருக்கு பெருமையா, பெண் அடியாருக்கு பெருமையா? ஆண் அடியார் ஆண்டவனுக்கு மட்டும் தொண்டர், பெண் அடியார் ஆண்டவனுக்கும் தொண்டர், புருஷனுக்கும் தொண்டர். 2 பேரையும் சமாளிக்கணும் சார். இவன் நல்ல வேளையா புத்தி உள்ளவனா, அறிவுள்ளவனா, பக்தனா வந்தா தேவல, இல்லைன்னா மங்கையர்கரசி பட்ட பாடுத. எம்பெருமானே ஒரு பக்கம் கும்பிட்டுக்கிட்டு, இந்த பொண்ணு புனிதவதி இங்கே இருக்கிறான். 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் போனவன காணாம். ஒரு நாள் ஒரு ஆள் இங்க வந்தான். ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டான். நம்ம பரமதத்தன் மணமேற்குடியில இருக்கான். மணமேற்குடியிலையா? ஆமா. அவன் என்ன பண்ணனா, வெளிநாட்டுக்கு போய் கப்பல்ல போய் பணம் சம்பாதிச்சு மணமேற்குடிக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேரு வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கான். இவன் போனவன் அதை கண்டுபிடிச்சுட்டான். இங்க வந்து சொல்லிவிட்டான். சொந்தக்காரங்க பூரா காரைக்கால் அம்மையார தோல்ல தூக்கிட்டு போனாங்களாம். நல்லா கேளுங்க, சொந்தக்காரங்களுக்கு என்ன வேலை? பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொண்டாட்டிய சேர்க்கிறது தான் சொந்தக்காரங்களுக்கு வேலை. சேர்ந்திருக்கிறத பிரிக்கிறாங்க. இந்த காலத்துல என்னத்தையாவது சொல்லி பிரிச்சு விட்டுறாங்க. சேக்கிழார் எவ்வளவு தெளிவா நுட்பமா வாழக்கூடிய வகையை பூரா பெரிய புராணத்தில் சொல்லி இருக்காரு பாருங்க. எல்லா சொந்தக்காரனும் காரைக்கால் அம்மையார தோல்ல தூக்கிக்கிட்டு போனான் பல்லக்கல. மணமேற்குடிக்கு போன உடனே அம்மையாரை இறக்கி வைக்க அவன் அங்கிருந்து ஓடி வந்து காலில் விழுந்து கும்பிட்டான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. தென்ன பொண்டாட்டி காலில் பப்ளிக்கா விழுந்து கும்பிடுறாங்க. விலகிட்டாங்க எல்லாரும். என்னடா ஆச்சரியமா இருக்கு. இவர்கள் தெய்வம் அணங்கு. இதனால கதையை பூரா இப்பத்தான் சொன்னேன். அது வரைக்கும் அந்த அம்மாவும் சொல்லல, யாருக்கும் தெரியாது. இவர்கள் தெய்வம்
அம்மா உங்க பேரைத்தான் இந்த பிள்ளைக்கு வச்சிருக்கேன், இவ பேரு புனிதவதி. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த உடம்பு இவனுக்காக தாங்கிய உடம்பு இப்ப வேணான்ட்டா உத்தேசமா ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கும், நிச்சயமா அதுக்கு மேல இருக்க. குழந்தை ஊட்டி கிடையாது, அவனோ போயிட்டு 5-6 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். 30 வயசு இருக்கு இந்த அம்மாவுக்கு. ஊர் ஊரா போகணும், சிவபெருமான கும்பிடணும். அதுக்கு இந்த அழகும் இந்த இளமையும் இந்த உடம்பும் தடை. நினைப்பாளா இல்லையா? ஒத்த பொண்ணு தனியா ஊரெல்லாம் சுத்தி சிவபெருமான கும்பிடுறது கஷ்டம். பெருமானே இந்த அழகு வேண்டாம், என்னை பேயாக மாற்று கேட்பமா? நம்மளுக்கே முகம் பேய் முகமா இருந்தா பியூட்டி பார்லர்ல போய் என்னென்னமோ பண்ணி மாத்திரமா இல்லையா? இந்த பொண்ணு என்ன கேட்டா? வணங்கு பேய் வடிவங்குடு, எலும்பில்லாய எலும்பு மட்டும் இருந்து தசையில்லாய் யாக்கை உடு. அவ்வளவுதான். வணங்கு பேய் வடிவமானார். பேய பார்த்திருக்கீங்களா? தென்ன வம்பா இருக்கு. ராத்திரி 8:45 மணிக்கு கேட்டா இது வேற. தூங்குற பொழுது என்னமாவது நினைப்பு வரும். மதுரையில ஒருத்தனை கேட்டேன், டே பேய பார்த்திருக்கிறியான்னு. தெளிவா சொன்னான், பார்த்து இருக்கிறனா. அது கூடத்தானே 15 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பழைய கதை இதெல்லாம். ஆனா மதுரைக்கு போனா ஒரு பேய் பார்க்கல. எங்க தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போங்க, சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ள போங்க, ஊர்த்துவதாண்டவன் நடராஜா காளிக்கு பக்கத்துல, வெண்டைக்காளிக்கு பக்கத்துல ஒரு காலை மேல தூக்கி ஆடுவார். அவருக்கு கீழே காரைக்கால் அம்மையார் பேய் வடிவத்துல நிற்பாங்க. உடம்ப பாத்தீங்கன்னா எலும்புதான் இருக்கும். அந்த பேய் வடிவத்துல அங்கே காட்சி பார்க்கலாம். வெளிச்சத்துல தான் பேய பார்க்கணுமா? இருட்டிலையும் பார்க்கலாம். அதனாலதான் பேய் அப்பப்ப மாறி மாறி காட்சி கொடுக்குது. காரைக்கால் பேய் ஊர் ஊரா சுத்தினாங்க, எல்லா ஊரும் சுத்திட்டாங்க. பகவானே பாட்டுன்னா அருமையான பாட்டு. இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும், துன்பத்தை தீர்க்காவிட்டாலும் எனக்கு இறங்காவிட்டாலும் எம்பெருமானே உன்னை அன்றி என் நெஞ்சு வேற யாரையும் நினைக்காது. பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னைத்தான் நினைக்கிறேன். கடவுளே நீ எனக்கு முன்னால காட்சி கொடுக்கல, அன்னைக்கும் காட்சி கொடுக்கல, இன்னைக்கும் காட்சி கொடுக்கல. உன் பெருமான் எப்படி இருப்பார்னு யாராவது கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? வெண்பா 111 வெண்பா. அன்றிரு உருவங்காணாதே ஆட்பட்டேன், இன்றிரு உருவங்காண்கிறேன் என்றிருந்தான் எவ்வுருவோ நும்பிரான் என்பார் கற்கென் உரைக்கேன் எவ்வுருவோ நின்னுருவம் ஏது. பாடிக்கிட்டே போறாங்க, அருமையான பாட்டுக்கள். கடைசி கைலாசத்துக்கு போயிட்டாங்க. மவுண்ட் கைலாஷ். கைலாசத்துல ஏறணும் பேய். கைலாசத்துல கால் படக்கூடாதான், தலைகீழா நடந்து போறாங்க. 2 கையும் தலையும் கீழே, காலும் மேல. நான் 2005 கைலாஷ் யாத்திரை பண்ணேன். கைலாச மலையை சுத்தி வந்தேன். 54 கிலோமீட்டர் தூரம். முதல் நாள் 18 கிலோமீட்டர், 2வது நாள் 28 கிலோமீட்டர், 3வது நாள் 8 கிலோமீட்டர். முதல் நாள் கொஞ்சம் பரவாயில்ல, மலையை சுத்தி நடக்கணும். இல்ல யாக்குன்னு ஒரு மாடு நந்தி மேல இருக்கு, அதுல போகணும். இல்ல குதிரையில போகணும், அது ரொம்ப ஆபத்து. புல்ல கண்டா யாக்கு அங்க போயிடும், கீழே பாதாளமா இருக்கும். முன்ன நம்ம விழுந்துருவோம். என் கூட வந்த ஒருத்தர் குதிரையில போய் அவர் விழுந்து, குதிரையும் விழுந்து, குதிரை போயிடுச்சு சிவலோகத்துக்கு, இவர் தப்பிச்சிட்டார். நடந்த நிகழ்ச்சி. நாங்க நடந்து போறோம். முதல் நாள் 18 கிலோமீட்டர் அழகா போகலாம். 2வது நாள் 28 கிலோமீட்டர், 3வது நாள் 8 கிலோமீட்டர். நாங்க கஷ்டப்பட்டு போறோம். மூச்சு திணறுது. 40% ஆக்சிஜன். குனிய முடியாது, நிமிர முடியாது, பேச முடியாது. கையில என்னென்ன கற்பூரத்தை வச்சு மூச்சை இழுத்துக்கிட்டே போவோம். அப்பதான் மூச்சு ஒழுங்கா இருக்கும். மூக்கல கற்பூரம் வச்சுக்கிட்டு செத்தத்தான் மூக்கல கற்பூரம் வைப்பாங்க. நாங்க அதை கற்பூரம் வச்சுக்கிட்டு அப்படி போறோம். எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? அங்கே
திபேத்து பெருமக்கள் படுத்து படுத்து கும்பிட்டு போறாங்க. ஒரு சாக்க விரிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. சாக்க எடுத்து அப்புறம் விரிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. 54 கிலோமீட்டரும் கும்பிடுகரணம் போட்டு போகிறார்கள். 9 நாள். எங்களுக்கு 3 நாள். நான் கேட்டேன், ஐயா ராத்திரி மழை பெஞ்சா சாக்க போர்த்திக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருப்போம். ராத்திரிக்கு தூங்குறது எந்த இடத்துக்கு போறோமோ அங்கேயே உட்கார்ந்துருவோம். அவர்கள் பக்திக்கு முன்னால நம்ம பக்தி உறவோட காணாது. அது மாதிரி அம்மையார் நினைத்தார்கள், கால் படக்கூடாது, தலைகீழா போறாங்க. சிவபெருமானுக்கு பக்கத்திலே பராசக்தி. இது யார்? தலைகீழாய் வரக்கூடிய இந்த என்பு யாக்கை அன்பின் திறம் என்னே. வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண். நம்மை பேணக்கூடியவள். பேணுவதுன்னா என்ன அர்த்தம்? தற்காத்து தற்கொண்டார் பேணி. சாப்பாடெல்லாம் போட்டு பேணுவது. மனைவி கையினாலேயோ தாய் கையினாலேயோ சகோதரி கையினாலேயோ சாப்பிட கொடுத்து வைக்கணும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அதெல்லாம் கிடையாது. பெரிய கோடீஸ்வரனா இருக்கார், அந்த அம்மா டேபிள்ல எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் வச்சிருக்கேன் சாப்பிடுங்கோ அப்படின்ட்டு டிவியில ஐக்கியம் ஆயிருது. இவர் பாவமா எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்காரு. ஜன்னலுக்கு அந்த பக்கம் மாட்டுக்காரன் மாட்டுக்கு தீனி போட்டுட்டு போயிட்டான். மாடு அதுவா சாப்பிட்டு இருக்கு. இவரை திரும்பி பார்க்குது, உனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, 2 பேரும் ஒண்ணுதான், என்ன வித்தியாசம்? நீ ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு சாப்பிடுற, நான் அதானும் இல்லாம சாப்பிடுறேன். கூடாது. தாய் கையினாலேயோ மனைவி கையினாலேயோ சகோதரி கையினாலேயோ சாப்பிடணும். அதான் பேணுவது. வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண். எனக்கு சோறு போட்ட தாயார். அப்படியா? இந்த எலும்பு யாக்கை நம்மை வேண்டி பெற்றனள். பக்கத்துல வந்தாச்சு. சிவபெருமான் முதல்ல அம்மான்னாராம். அவர் யாரையும் இது வரைக்கும் அம்மான்னு கூப்பிட்டது கிடையாது. அம்மா கிடையாது. அம்மா. இவ என்ன சொன்னா? அப்பா. அப்பா தானே சிவபெருமான். அப்பா. ஏன் அம்மான்னாரு? அதுக்காகத்தான் நான் கதை பழுவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த முடிச்சுகள் தான் முக்கியம். ஏன் அம்மான்னாரு? தாயே, உனக்கு கல்யாணம் ஆச்சு, நீயும் புருஷனுமா வாழ்க்கை நடத்துற பொழுது நான் ஒரு சன்னியாசியா வந்து சேர்ந்தேன். ஒரு மாம்பழத்தை நான் சாப்பிட்டேன். அதனால அவன் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டான். ஒருவேளை அவன் உங்கூட இருந்திருந்தா உனக்கு 2-3 பிள்ளை பிறந்திருக்கும். உன்னை அம்மான்னு கூப்பிட்டு இருக்கும். நான் பண்ண வேலையினாலே உனக்கு பிள்ளை இல்லாம போச்சு, என்னை மன்னிச்சுக்கோ, நானே உனக்கு பிள்ளை அம்மான்னாராம். அதானே அர்த்தம். இல்லாட்டி ஏன் அம்மாங்கனா? அவன் என்ன சொன்னா? அப்பா, எனக்கு எப்பவும் அப்பா நீதான். யாருக்கு? பக்கத்துல உமாதேவி பார்வதி. அவளுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? 3 பேருக்கும் சந்தோஷம். அம்பாள் நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு என்ன சந்தோஷம்? அப்பா கிடைச்சிட்டாரு, இல்ல பிள்ளை கிடைச்சிருச்சு. அம்மானு தானே கூப்பிட்டாரு. சிவபெருமானுக்கு என்ன சந்தோஷம்? அம்மா கிடைச்சிட்டா. பார்வதிக்கு என்ன சந்தோஷம்? ஒரு மாமியார் கிடைச்சிட்டா. மாமியார் கிடைச்சா சந்தோஷப்படணுமா? சேக்கலார் நானா சொல்றேன். 3 பேருக்கும் சந்தோஷம். அம்மா, அப்பா, உனக்கு நான் என்னம்மா செய்யணும்? அதத்தான் பையன் கேட்கணும் அம்மாட்ட. உன்னை எப்போ கொண்டுகிட்டு போய் முதியோர் இல்லத்துல விடணும்னு கேட்கக்கூடாது. நான் என்னம்மா செய்யணும்? என்ன வேண்டும்? அம்மையார் வேண்டினாள். அதுதான் பக்திக்கு அடையாளம். இரவாத இன்ப அன்பு வேண்டி. இரவாத இன்ப அன்பு, என்றைக்கும் இரவாத இன்ப அன்பு. இந்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி உன்னை மறக்கப்படாது சாமி. புழுவாய் பிறக்கினும் உன்னியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தர வேண்டும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். இன்னும் ஒண்ணு, அம்மா நீ எத்தனை வேணாலும் கேடுமா, பிறவாமை வேண்டும். நாம் பிறக்கப்படாது, போதும்.
தாய் வயிற்றுல போனது போதும். ஒருவேளை ஏதாச்சும் கணக்கு மிச்சம் இருந்து பிறந்துட்டா உனை என்றும் மறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். கேளு, நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். நீ ஆடும் பொழுது உன்னை பாடிக்கொண்டு உன் திருவடி கீழ் நான் இருக்க வேண்டும். தாயே என்ன பாடு, திருவாலங்காட்டுக்கு வா. திருவாலங்காடு எங்க இருக்கு? மெட்ராஸ் பக்கம் அரக்கோணத்துக்கிட்ட திருவாலங்காடு. இன்னைக்கும் ஒரு பெரிய மண்டபம் இது மாதிரி, 4 பக்கமும் சுவரு, கதவே கிடையாது, உள்ள போக முடியாது, எல்லா பக்கமும் அடைச்சிருக்கும். நான் குருக்களை கேட்டேன், இது என்னங்க மண்டபத்துக்குள்ள போக முடியாம அடைச்சு கிடக்கு? அது ரகசிய மண்டபம். ராத்திரிக்கு 10 மணி 12 மணிக்கு காதை வச்சு கேட்டீங்கன்னா உள்ள சலங்க சத்தமும் நடனமாடுற சத்தமும் கேட்குங்கிறார். நடராஜா ஆட, அம்பாள் காரைக்கால் அம்மையார் பாட, திருவாலங்காடு அரக்கோணத்துக்கு பக்கம் ராத்திரிக்கு அந்த சத்தம் உள்ள கேட்குது. முதல் சபை அதுதான், திருவாலங்காடு. மறவாமை வேண்டும், முக்கியமான வரி, நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். 63 நாயன்மார்கள்ல 62 பேரு நிப்பாங்க, ஒரே ஒரு அம்மா மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க, காரைக்கால் அம்மையார். ஏன்? பையன் வீட்டுல அம்மா உட்கார்ந்து இருக்கலாம், அது இல்லை. பெண்களுக்கு பெருமை அதுவும் இல்லை. அப்படின்னா இசைஞானி யார் நிக்கணும்? மங்கையர்க்கரசி யார் நிக்கணும்? எல்லாரும் மன்னிக்கணும், 2 பேரும் உட்காரணும், உட்காரல நிக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? ஆடுறவன் ஆடுற பொழுது பாடுறவங்க உட்கார்ந்து தான் பாடணும். ஆடுற பொழுது பாடுறவரும் ஆடிக்கிட்டே பாடுவாரு, உட்கார்ந்து தான் பாடணும். உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அம்மா நீ கோயில்ல உட்கார்ந்துக்கோ, நீதான் எனக்கு அம்மா. இதை விட பெரிய பக்தி எங்கேயாவது பார்க்க முடியுமா? கண்ணப்ப நாயனார் ஒரு பக்கம், இயற்பகை நாயனார் ஒரு பக்கம், காரைக்கால் அம்மையார் ஒரு பக்கம், அமர்நீதி நாயனார் ஒரு பக்கம். அத்தனை பேரும் பக்தியில் ஈடுபட்டு போனவர்கள். பக்தி என்ன சாதிக்காது? காஞ்சி பெரியவர் ஒரு முறை எழுதினார், பக்தி என்ன சாதிக்காது? எல்லாவற்றையும் சாதிக்கும். கடவுளுக்கு செருப்பு காலடி இனிப்பாயிற்று, கடவுளுக்கு வாய் எச்சில் மங்கள நீராயிற்று. அன்பு எதை சாதிக்காது? பக்தி எதைத்தான் சாதிக்காது? அதுதான் பெரிய புராணம் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நீதி. எல்லாரும் பக்தர்கள். பக்தின்னா நம்மள மாதிரி பக்தி இல்லை. என்ன பக்தி தெரியுமா? பக்தியினாலே ஒரு குறிக்கோள் வைப்பார்கள். குறிக்கோள் நிறைவேறலைன்னா உயிரை விட்டுருவாங்க. நம்ம குறிக்கோளை விட்டுருவோம், நமக்கு அவங்களுக்கு அதான் வித்தியாசம். குறிக்கோள் நிறைவேறலையா உயிரை விடு. அற்புதமான பக்தி. அந்த வரலாறு முழுக்க பக்தி வரலாறு. 63 நாயன்மார்களும் பக்தியின் வரலாற்றை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர்கள். சேக்கிழார் பெருமான் ஒரு நாள் இந்த வயல் வரப்புல நடந்து போனாராம். வரப்புல 2 நெல் பயிர் ஒண்ணு மேல ஒண்ணா விழுந்து கிடக்கு. நெற்பயிர் முதிர்ந்தால் தலையை சாய்க்கும், முதிராவிட்டால் சாய்க்காம நிற்கும். சார்ந்தோர்கள் வணக்கத்தோடு இருப்பார்கள், சார்ந்தோர் அல்லாதார் நான் தான் எல்லாம்னு சொல்லுவான். எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு எவனாவது சொன்னா அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னா அந்த ஆளுக்கு தெரியும்னு அர்த்தம். நெற்பயிர் தலையை குனிஞ்சுது, வரப்பு 2 பயிர் ஒண்ணு மேல ஒண்ணு கிடக்கும். சேக்கிழார் அந்த பக்கம் வர்றார். தாண்டி போகலாமா? மிதிச்சுட்டு போகலாமா? நெல்லு தானே, மிதிக்கல, தாண்டல, நிக்கிறார். பின்னால டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஒத்தேடி பாதை, அதுல தானே போகணும் எல்லாரும். வயல் வரப்பு, என்ன ஐயா நிக்கிறீங்க? இல்ல, இதை தாண்ட முடியல, சும்மா தாண்ட வேண்டியதானே, நெல்லு தானே, மிதிச்சுட்டு போங்க. நெல்லு இல்ல, நல்லா பாருங்க,
2 சிவனடியார்கள். இந்த சிவனடியார் அவரை கும்பிட நினைச்சார், அந்த சிவனடியார் இவரை கும்பிட நினைச்சார். 2 பேரும் ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுதா? இது நெல்லில்ல, அது நெல்லில்ல. 2 சிவனடியார்கள். நான் எப்படி தாண்டி போவேன்? பக்தியின் பாலராகி பரமனுக்காளாம் அன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல். என்னங்க ஓமை பாருங்க. பயிர் நெற்பயிர் விளைந்தன சாலி. சாலின்னா நெற்பயிர். நெற்பயிரை பார்த்தா கூட அவருக்கு அடியாறு ஞாபகம் வருது. நமக்கு அடியாரை பார்த்தா கூட நெல்லுத்தான் ஞாபகத்துக்கு வருது. திரிவேணி சங்கமத்துல போய் குளிச்சேன் அலகாபாத்ல. ஒரு பக்கம் கங்கை, ஒரு பக்கம் யமுனை. கங்கை வெள்ளையா இருக்கும், யமுனை கருப்பா இருக்கும். என் கூட ஒரு தமிழாசிரியர் அப்படி பார்த்தார். ஐயா, உங்களுக்கு என்னமாவது தெரியுதா? எனக்கு கங்கையும் யமுனையும் தெரியுதுன்னு. நல்லா பாருங்க. காப்பின்னார். என்னையா காப்பி? காப்பியில பாலும் இருக்கும், டிக்காஷனும் இருக்கும். பால் வெள்ளையா இருக்கும், டிக்காஷன் கருப்பா இருக்கும். கங்கை பால் வெள்ளை, யமுனை கருப்பு, டிக்காஷன். காப்பி நினப்பு வருதா? நான் கேட்டேன். ஜீனி அதான் சரஸ்வதி நதி கீழே இருந்து வருது, தெரியாது. கங்கைய பார்த்தா காப்பி நினைப்பு வருது, மத்தது நினைப்பு வரல. காப்பிய பார்த்தா கூட கங்கை யமுனை நினைப்பு வரணும். அதுதான் பக்தி. அவருக்கு எதை பார்த்தா அடியார் நினைப்பு வருது? 2 நெற்பயிரை பார்த்த உடனே அப்போது அடிகளும் அப்பர் சுவாமிகளும் ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டாங்க. அதுதான் அவருக்கு நினைப்பு வருது. பக்தி எதை சாதிக்காது? எல்லாவற்றையும் சாதிக்கும். 63 நாயன்மார்களில் ஒரு 4ஐ சொல்ல நினைத்து 2ஐ சொல்லிவிட்டு நிறுத்தி இருக்கிறேன். பெரிய புராணம் என்பது ஒரு கடல். சேக்கிழார் மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டார். ஒரு வைஷ்ணவரும் சைவரும் சந்தித்தார்கள். சைவர் வைஷ்ணவரை பார்த்தாராம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஏன் உங்களுடைய 4000க்கு வியாக்கியானம் பண்றதுக்கு பெரிய வாச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர் கிடைச்சாரு, எல்லாத்துக்கும் ஒரே கிடைச்சது. எங்க சைவத்துக்கு அப்படி கிடைக்கலையே. வைஷ்ணவர் சைவரை பார்த்து சொன்னாரா, நீங்க தான் கொடுத்து வச்சவங்க, உங்க 63 நாயன்மாரை பாடுறதுக்கு ஒரு சேக்கிழார் கிடைச்சாரு, எங்களுக்கு அப்படி கிடைக்கலையேன்னாரா. அப்போ சேக்கிழாருக்கு அது பெருமை. ஆண்டவனை பாடிய காலத்தில், அரசரை பாடிய காலத்தில், அடியார்களை பாடியவர் சேக்கிழார். அவருடைய பக்திக்கு எல்லை கிடையாது என்பதை மிக சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன்.